இன்னைக்கு ப்ரொனவுன்ஸ் பத்தி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ப்ரொனவுன்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ரொனவுன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நவுனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வேர்டு. அப்படி இல்லைன்னு சொன்னா, அந்த நவுன் வந்து அந்த சென்டென்ஸ்லயோ அல்லது அடுத்தடுத்து வர சென்டென்சஸ்லயோ ரிப்பீட் ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு இல்லை வேர்ட்ஸ் தான் ப்ரொனவுன்ஸ். இந்த ப்ரொனவுன்ஸ்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல நம்ம ஒரு 8 டைப்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து பர்சனல் ப்ரொனவுன். இது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதை வந்து நான் கிளாஸிஃபை பண்ணி டேபிள் மாதிரியே வச்சிருக்கேன். இதெல்லாம் தான் பர்சனல் ப்ரொனவுன்ஸ். இப்போ அடுத்து வந்து பொசசிவ் ப்ரொனவுன். ரெண்டாவது ப்ரொனவுன் வந்து பொசசிவ் ப்ரொனவுன். இப்போ பொசசிவ் ப்ரொனவுனும் பர்சனல் ப்ரொனவுன் மாதிரியே தானே இருக்குது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இந்த பர்சனல் ப்ரொனவுன்ல இருந்து பிறந்தது தான் பொசசிவ் ப்ரொனவுன். இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தங்களால ஓன் பண்ண கூடியது. இப்போ மைன் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னா என்னுடையது, அவர்ஸ் அப்படின்னு சொன்னா எங்களுடையது அப்படின்றப்ப அந்த பொசஷன் அதை மீன் பண்றது தான் வந்து பொசசிவ் ப்ரொனவுன். இதை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கலாம். ஏன்னு சொன்னா அந்த பொசசிவ் ப்ரொனவுனுக்கும் பொசசிவ் ஆட்ஜெக்டிவ்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆட்ஜெக்டிவ்ஸ் படிக்க போறோம். பொசசிவ் ஆட்ஜெக்டிவ்ஸ்க்கும் கன்ஃபியூஷன் வரும். ஸோ இதை நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பக்கம் போறப்ப நம்மளுக்கு அந்த கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணலாம்.